நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை நாம் இன்றைய தலைப்பில் பேச போகிறோம். அதற்காக நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு, அதிக கட்டணத்தில் ஆமணி பஸ்கள் பற்றாக்குறையில் அரசு பேருந்துகள், நெருங்கும் பண்டிகைகள், விழிப்பிதுங்கும் விளம்பர அரசு விழிக்குமா என்ற கேள்வியோடு நாம் இன்றைக்கு மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறையில் ஏற்பட்டிருக்கிற பல குளறுபடிகளை பேசப்போகிறோம். இது குறித்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் நீண்ட பார்வையோடு ஒரு அறிக்கையை நமக்கு வழங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு. அவர் அதில் கூறியிருப்பது, வரக்கூடிய இன்னும் ஒரு மாதத்திற்குள் தீபாவளி பண்டிகைகளுக்கு காலம் நெருங்கியிருக்கிறது. மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இது கடந்த காலத்தில் போதிய அளவிற்கான வாகன வசதிகளும் பஸ் வசதிகளும் இல்லாமல் மக்கள் அதிக விலை கொடுத்து ஆமணி பேருந்துகளில் அவர்கள் பயணிக்க வேண்டிய சிரமங்கள் ஏற்பட்டது. அரசாங்கம், ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு கட்சி மற்றும் கட்சிக்குள் இருக்கக்கூடிய பல நிலவரங்களை மட்டுமே கவனித்து கொண்டிருப்பதை அவர் தனது வருத்தத்தையும் அதிகார வர்க்கத்திற்கு தனது செவ்வியையும் எட்டி வைத்திருக்கிறார். கடந்த தீபாவளி இன்னும் 30 நாட்கள் இருக்கின்ற வேளையில் ஆயுத பூஜை, விஜயதசமி போன்ற பண்டிகைகளுக்கு பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றிட போதுமான வசதிகளை அரசு செய்யணும் அப்படின்ட்டு அவர் கேட்டிருக்கிறார். இன்றைக்கு ஆம்னி பஸ்களுடைய விலையேற்றம் ஏழை எளிய மக்களை சொல்லனா துயரத்தில் ஆழ்த்துவராக குறிப்பிட்ட அதிமுகவின் பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள், உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற போது 8182 புதிய பேருந்துகள் வாங்கப் போவதாக ஒரு ஆணை பிறப்பித்தார்கள். ஆனால் 4.5 ஆண்டுகளில் இந்த அரசாங்கம் வாங்கியதோ வெறும் 3700. ஆண்டிற்கு 2000 வாகனங்கள் அவர்கள் வாங்க வேண்டியிருக்கும். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் 21,000 பேருந்துகளில் 60 விழுக்காடு பேருந்துகள் சாலைகளில் இயங்குவதற்கும் இயக்குவதற்கும் தகுதியா இல்லை என்பதையும் கூட திருமதி சசிகலா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். சென்னைக்கு தேவை 6000 7000, ஆனால் இருப்பது வெறும் 4000 மட்டும்தான். மகளிருக்கு இலவச பேருந்து என்று இந்த அரசாங்கம் பெரும் ஜம்பம் காட்டியது. எப்போதாவது வருகிற பஸ், காத்து கிடந்த முதியோர்கள், வயதினவர்கள், ஏழைகள், கடைசியில் ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது என்பதையும் சுட்டிக்காட்டிய அம்மையார் திருமதி சசிகலா அவர்கள், இன்னும் பல பஸ்கள், பேருந்துகள், மகளிர் விடியல் அரசு பேருந்தின் படிக்கட்டுகள் கூட உடைந்து அவல நிலையில் காணப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதுக்கெல்லாம் சொல்லிட்டு, கடந்த ஆண்டுகளை போன்று இந்த ஆண்டு நிலை வரக்கூடாது, மலையக வாழக்கூடிய ஏழை மக்களுக்கு நல்ல பேருந்தையும் வழித்தடங்களையும் ஏற்பாடு செய்யணும். மத்திய அரசு தீபாவளியை முன்னிட்டு ஏராளமான ட்ரெயின்களை விட்டுருக்குறாங்க. திமுக தலைவனான அரசு வீணான பேச்சுகள், ஜம்பங்கள், விளம்பரங்களை எல்லாம் விட்டுட்டு மக்கள் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புங்கள், அவர்களோடு பேசுங்கள். மக்களுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெற்று நல்ல அதிக விலை கொடுத்து மக்கள் சிரமம் படுவதற்கான ரயில் வசதிகளை நீங்கள் ஏற்படுத்துவதற்கு மைய அரசோடு பேசுங்க. ஆமினி தனியார் பேருந்துகளில் அதிக பணம் செலவழித்து சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாத சாமானிய மக்களுக்கு இந்த ரயில் சேவை ஏழைகளின் ரதமாக இருக்கும் என்பதையும் அம்மையார் சசிகலா அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார். அதனால் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார்னா, பண்டிகை காலம் நெருங்கி வருவதால் போதுமான எண்ணிக்கையில் அரசு பேருந்துகளை இயக்கிடவும், தனியார் ஆம்னி பேருந்துகளுடைய பயண கட்டணங்களை வரைமுறைப்படுத்தவும் அல்லது அரசே அந்த கட்டணத்தை நிர்ணயித்திடவும் உடனடியாக நடவடிக்கை வேண்டும். பி.கே. சசிகலா, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அஇஅதிமுக, இதுதான் அவருடைய
3 பக்கம் விரிவான தமிழ் மக்களுக்கான அறிக்கை. இந்த நிகழ்ச்சியில் நாம் நிறைய பேச போகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் எம்மோடு பொன்வில்சன் அவர்களும் ரவிசங்கர் அரசியல் விமர்சகராகவும் கலந்து போகிறார். தற்போது பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்னுடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். நெல்லையிலிருந்து சிஐடியினுடைய பொதுச் செயலாளர், அரசு போக்குவரத்து கழகம் தோழர் ஜோதி அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா வாருங்கள். ஜோதி. ரைட். பாஸ்கரன் சார், வணக்கம். அம்மாவுடைய இந்த அறிக்கையை கிட்டத்தட்ட நமக்கு நேரம் அதிக வாய்ப்பு கொடுத்ததை நான் கொஞ்சம் அதிக நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. மக்களுக்கும் அவருடைய அறிக்கையை அழகாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். 2-3 நற்செய்திகளோடு தொடங்குவோம். ஏன்னா பொதுவாக இன்றைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து தொடர்பான பிரச்சனைகளை முழுவதுமாக இந்த அளவுக்கு ஒரு அறிக்கையாக கொண்டு வந்ததற்காக நாம் முன்னிலேயே தமிழ் மக்கள் நன்றி கடன் பட்டவர்கள். ஏன்னா இது எதையோ பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த அளவுக்கு விளக்கமாக துல்லியமாக எடுத்து சொல்வதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த மக்கள் பணி. எந்த யாரும் சொல்லலை தலைவர்கள். ஆமாம், பாருங்களேன். ஆமாம், அது ஒன்று. அப்புறம் 2வது, எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் யாரையும் குறை சொல்லலை, பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, தீபாவளி வருகிறதுனா தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி உட்காந்துன்னு வாங்குவாங்கன்னு பேசுவாங்க, விவாதம் பண்ணுவாங்க. பேருந்து சரியில்லை, வசதி சரியில்லை, குறைவாக இருக்குன்னு. ஆனால் 1 மாதம் முன்னதாகவே இதற்கான ஏற்பாடுகள் செய்தாக வேண்டும்ங்கிற மாதிரி சொல்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். புள்ளியாக ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு ஆரோக்கியம். ஆமாம். அப்படின்னா இதை விட என்ன ஒரு நல்ல ஆலோசனை ஒரு அரசுக்கு வழங்க முடியுமோ தெரியல. 30 நாட்களுக்கு முன்பாகவே இப்படிலாம் இருக்குது, தயவுசெய்து இது சரி செய்யுங்கள் அப்படிங்கிறது அது மிகவும் ஆரோக்கியமான ஒரு ஆலோசனை இல்லைங்களா? நீங்கள் அந்த அம்மையாருடைய இந்த சசிகலாமாவுடைய இந்த அறிக்கை ரொம்ப ஆலோசனை, நிச்சயம் நல்ல ஆரோக்கியமான ஆலோசனை. அதுதான் நான் திரும்ப சொன்னேன். படித்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, யாருமே அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், இப்படி நடக்க தான் போகுது தமிழ்நாட்டிலே. தீபாவளி முதல் நாள் ராத்திரி உட்காந்துக்கிட்டு எல்லாரும் பரபரப்பாக விவாதம் பண்ணுவாங்க. போக்குவரத்து 5000 ரூபா போட போகிறாங்க கன்னியாகுமரி. ஆமாம், நெல்லையிலேருந்து கன்னியாகுமரிக்கு 5000. அப்போ விவாதம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுக்கு 1 மாதம் முன்னதாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது. 2வது, இதை ஒரு விவாதத்துக்குரிய அல்லது ஒரு ஆலோசனைக்குரிய ஒரு பொருளாக இன்றைக்கு எடுத்திருப்பதுங்கிறதுக்காக ஜெயா பிரசனுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா? இனிமேல் உள்ளே போயிடுவோம். சரிங்களா? இப்போது இதில் 2-3 விஷயங்கள் நாம் தொட்டு செல்ல வேண்டியிருக்கிறது. ஒன்று, அளவுக்கு அதிகமான பேருந்து கட்டணம், குறிப்பாக இது மாதிரியான கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய நாட்களில், குறிப்பாக ஆயுத பூஜையும் போதோ, தீபாவளியும் போதோ, கிறிஸ்துமஸும் போதோ, அல்லது புத்தாண்டின் போதோ, பொங்கலும் போதோ நடைபெறுகிறது. அதில் ஒரு செய்தி நீங்கள் படிக்கும்போது எனக்கு கவனத்துக்கு வந்தது. என்ன பண்ணிங்கன்னா, மத்திய அரசு இந்த சிறப்பு காலங்களுக்காக ரயில்களுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்குன்னு போட்டிருக்கோம். அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், எத்தனை ரயில்கள் சிறப்பு ரயில்களாக விடப்பட்டாலும் எப்போதும் இருக்கக்கூடிய அதே கட்டணம் தான் வசூலிக்கப்படும். எங்கேயா ரயில் அந்த மாதிரி இருக்கா பார்த்துருக்கீங்களா? இல்லவே இல்லை, எதுவும் இல்லை. எந்த ஒரு பொது போக்குவரத்தும் அப்படி தான் இருக்க முடியும். நெரிசல் காலங்களிலே, இது மாதிரி சிறப்பு நாட்களிலே கூடுதலாக வசூல் செய்வது என்பதே ஒரு விதத்தில் சுரண்டல் தான். அது எப்படி அனுமதிக்க முடியுங்கிறதே தெரியல. அது தனியார் சுரண்டலாக இருக்கட்டும், அரசு நிறுவனங்கள் சுரண்டலாக இருக்கட்டும், சுரண்டல் என்பது ஒன்று தான். எக்ஸ்ப்ளாய்டேஷன் இன் எனி ஃபார்ம் இஸ் பேட். அது எந்த வடிவத்தில் வந்தாலும் சுரண்டல் என்பது மோசமானது தான். ஆனால் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு இப்போ சொல்லியிருக்கோம், நமக்கு போக்குவரத்து வசதி அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமே இல்லை, ஆனால் போக்குவரத்து கட்டணம் அதிகரிக்காமல் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்ங்கிறது மிக முக்கியம். இன்றைக்கு என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சமே என்ன அப்படின்னா, தீபாவளிக்கு எப்படி ஊருக்கு போயிட்டு வர்றது. அதுதான் ஒரு குடும்பம் இங்கிருந்து தென் மாவட்டத்துக்கு குடும்பத்தோடு தீபாவளிக்கு போயிட்டு வரணும்னா போக்குவரத்து செலவுக்கு மாத்திரமே 10,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, ஒரு 10 பேர் குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 60,000 ஆயிரும். எவ்வளோ செலவாகுது பாருங்கள், பயங்கரமான செலவு. அதில் அதே இது இப்போ நெல்லை எக்ஸ்பிரஸ் போதுன்னு வைங்க, திருநெல்வேலிக்கு 450 தான். அதுதான் கேட்குறேன், 1000 ரூபா கூட வரல. ஆமாம், உங்களுக்கு எதுவுமே கூடுதல் செலவு இல்லை. அதே எரிபொருள், அதே தூரம், அதே அளவு தான் எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் கட்டணம் மட்டும் உயர்த்தி கொள்ளலாம் என்று சொன்னால் அது மிகவும் மோசமான ஒரு நடவடிக்கை. இது மிக நிச்சயமாக அரசாங்கம் இதை முனைந்து செயல்பட வேண்டும். கூடுதல் கட்டணம் 1 ரூபாய் கூட நாங்கள் வசூலிக்க மாட்டோம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல வேண்டும். சரிங்களா? எல்லா நாட்களிலும் இருக்கக்கூடிய அதே கட்டணம் தான் பண்டிகை காலங்களிலும் இருக்கும் அப்படின்னு உறுதி செய்ய வேண்டும். அரசாங்கம் தானே உறுதி செய்யணும். அரசாங்கம் தான் சொல்கிறல, அரசாங்கம் தான் சொல்ல போகிறோம். தனியார்கிட்ட போய் நம்ம சொல்லி என்ன ஆக போகிறோம்? அரசாங்கம் எந்த அளவுக்கு கட்டுப்பாடுடன் அல்லது கண்டிப்பாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தனியாரும் அதற்கு கட்டுப்பட்டு வருவார்கள் அப்படிங்கிறது தான். அப்புறம் 3வது மிக முக்கியமான சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பேருந்துகளின் எண்ணிக்கை.
தொடர்ந்து பலமுறை நாமே கூட சொல்லியிருக்கோம். பேருந்துகள் தேவையான எண்ணிக்கையிலே இல்லை, அதுவும் குறிப்பாக அந்த இலவச பேருந்து என்பதெல்லாம் பெயருக்கான ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த பேருந்து வருவதே இல்லை, மணிக்கணக்கிலே மக்கள் கால்களுக்கு நின்று கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது என்ன அப்படின்னா, பொதுவாகவே பேருந்து தொடர்பான பொது போக்குவரத்து தொடர்பான இது மாதிரியான பிரச்சனைகளை இன்னும் ஆழமாக அலசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இப்போது நாம் இதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு அரசுக்கான நேரமும் இருக்கிறது, சிந்திக்கிறதுக்கும் இருக்கிறது. ஒன்றுமில்லை, நாளைக்கு இது என்னை பொறுத்தவரையில் உண்மையிலேயே அக்கறை உள்ள அதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாளை காலையிலே போக்குவரத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள்லாம் நாளைக்கு ஒரு கூட்டம் போடணும். ஆமா, இதை நாம பேசுறோம்ல, இப்ப நான் பேசுறத ஆமா தமிழக அரசினுடைய செய்தி நலத்துறை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் குறிப்பு எடுக்கப்படுகிறது. ஏன்னா நாம தான் அரசியல் பத்தி பிரச்சனை பத்தி பேசுறோம், மற்றவங்கள மாதிரி தேவையற்ற விவகாரங்களை நாம பேசுறதே இல்லை. உங்களுக்கு தெரியும், மக்களுடைய நிலைப்பாடுகள், மக்களுடைய அனர்த்தங்கள், மக்களுடைய துன்பங்கள், மருத்துவமனை பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் பேசுறோம். இன்னைக்கு ஆம்னி பஸ்களையும் கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்றோம். அதுவும் வேறு யாரும் எடுப்பதற்கு முன்பாக நம்ம எடுத்துட்டோம். ஒரு மாதம் முன்பாக என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்ப்பதெல்லாம் இதுதான். என்ன, நாம் புதிதாக எதுவும் ஆலோசனை சொல்ல வேண்டும் என்பது இல்லை, அவர் மிக நிச்சயமாக தெரிந்திருக்கும். நமக்கு எதிர்பார்க்கறதுல என்னன்னா, நாளை காலையிலேயே போக்குவரத்து துறை சேர்ந்த உயர் அலுவலர்கள் அமர்ந்து பேச வேண்டும், அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். சொல்லிட்டோம். இன்னும் பல விஷயங்களை பேசுவோம். நம்மோடு தற்போது பொன்வில்சன் அவர்கள் இணைக்கிறார், ரவிசங்கர் அவர்களும் என்னோடு இணைக்கிறார். உங்கள் ரெண்டு பேரையும் நான் வரவேற்கிறேன். பொன்வில்சன் சார், இப்போ இந்த அதிக ஆமினி கட்டணத்தினுடைய பஸ்ஸு, இந்த ஆமினி பஸ்ஸினுடைய எண்ணங்கிறதெல்லாம் நம்ம பேசுகிறோம். தமிழ்நாட்டு அரசினுடைய பேருந்துகளுடைய நிலைப்பாடு, திருமதி சசிகலா மேயர் கழக பொதுச்செயலாளர் அறிக்கையை நான் ஏற்கனவே தெளிவாக பேசியிருக்கேன். ஒரு மாதத்திற்கு முன்பு இப்பொழுது தீபாவளி, நமக்கு ஆயுத பூஜைலாம் வரப்போகுது, ஒரு அலாட்டாக இருக்க சொல்லி பல தெளிவான விவகாரத்தை சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு என்ன நிலைமை தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறை? இப்போ எப்படின்னா, நம்மளுக்கு ஆயுத பூஜை, விஜயதசமி, ஆமாம், காந்தி ஜெயந்தி, ஏகாதசி எல்லாம் ஒன்றா வருது. இது எல்லாமே இன்னொரு 10 நாள், ஓஹோ, 1ஆம் ஆரம்பிச்சிடும். 1ஆம் ஆயுத பூஜை, அக்டோபர் 1ஆம் ஆயுத பூஜை, 2ஆம் காந்தி ஜெயந்தி, சரஸ்வதி பூஜை, அதான் விஜயதசமி, அப்புறம் 3ஆம் ஏகாதசி. இது எல்லாம் என்ன டேட்டில் வருதுன்னா, புதன், வியாழன், வெள்ளி எல்லாம் நாட்கள். அப்போ என்ன ஆகும், 5 நாட்களாக தொடர்ந்து ஒரு சம்மர் வெக்கேஷன் மாதிரி மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக இது செவ்வாய்க்கிழமையே புறப்பட்டுருவாங்க, செவ்வாய்க்கிழமை நைட்டு புறப்பட்டுருவாங்க. புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை அங்கேருந்து கிளம்பி திங்கக்கிழமை டியூட்டிக்கு வரணும், இல்லை ஸ்கூலுக்கு போகணும், கல்லூரிக்கு போகணும், திரும்பி ரிட்டர்ன் வருவாங்க. அப்போது இதை முன்னெச்சரிக்கை அரசாங்கம் எடுத்து இதற்கு என்ன செய்யணும், என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இப்போ இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளி 20ஆம் தேதி வருது. அது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வர்றதால அதுக்கு என்ன செய்வாங்க, வெள்ளிக்கிழமையே புறப்பட்டுருவாங்க. சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாள் வரும். அப்போது இன்னொரு 10-20 நாள், ஒரு மாதத்துக்குள்ளேயே ஒரு வெக்கேஷன் வருது, இன்னொரு வெக்கேஷன் வருது, லார்ஜ் வெக்கேஷன், ரொம்ப பெரிய அளவில். இப்போ இந்த லார்ஜ் வெக்கேஷனில் சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 5-6 லட்சம் பேர் தங்களுடைய சொந்த ஊருக்கு போவாங்க. கண்டிப்பாக போகும். இப்போ இதற்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம பேசுகிறோம், ஆனால் இந்த அரசாங்கம் செவி மடுக்கிறதே இல்லை. ஒவ்வொரு முறையும் பயங்கர குளறுபடி. போன வருஷம் சுஃபியன் சார் இங்கேயே தான் நம்ம பேசணும். கரெக்ட். அப்போ ஆயுத பூஜை அப்போ என்னென்னா 13,000 பேருந்துன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு 1720 ஆம்னி பஸ் அப்போ போட்டிருந்தது. இதே நீங்கள் சொன்னீங்க, இப்போ உடனே 1700 எனக்கு ஞாபகம் வருது. 1720 கரெக்ட். 4,000 ரூபாய்க்கு வித்துச்சு பிளாக்ல டிக்கெட். அப்படியே 3 மடங்கு 4 மடங்கு ஏற்றி விட்டுச்சு. திருச்சிக்கு 1320, சேலத்துக்கு 1320, தேனிக்கு 1630, நாகர்கோயிலுக்கு 2210. இது எல்லாமே 4,000லேருந்து 5,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இது கடந்த தீபாவளி இப்போ. அப்போது இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்போ எடுத்துருக்கணும்ல. இப்போ நம்ம சசிகலா அம்மையார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உணர்த்துறாங்க தெளிவாக எல்லாமே. இதை நீங்கள் பாருங்கள், இதுக்கு நீங்கள் முன்னாலேயே நடவடிக்கை எடுங்க. என்னென்னா, ஆம்னி பஸ்ஸு உரிமையாளர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது எங்களுக்கு இப்போ டீசல் கட்டுப்படி ஆகணும், செலவுகள் கூடிருச்சு, அப்போ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு நீங்கள் கட்டண நிர்ணயம் பண்ணுங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நிர்ணயம் பண்ணாமல் இழுத்துட்டே போகிறாங்க.
இதை முன்னாடியே நிர்ணயம் பண்ணி அவங்கள கூப்பிட்டு பேசி சங்கங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசி இதை நிர்ணயித்து அதை வந்து அவங்க இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாத அளவுக்கு என்ன பாதுகாப்பு பண்ணலாம், இதெல்லாம் செய்யணுமா இல்லையா? இதெல்லாம் செய்யாமல் கடைசி நேரத்தில் மட்டும் நீங்கள் பண்ணி அப்போ வந்து உங்களுக்காக போராடினா, கம்யூனிஸ்ட்டுகள் போராடினா, மற்றவர்கள் போராடினா, சவுந்தரராஜன் அவர்கள் போராடினா, கம்யூனிஸ்ட் தலைவர், நீங்கள் என்ன செய்கிறீங்க? உடனே முரசொலியில் எழுதுறீங்க. இல்லைனா ஐயா சிவசங்கர் எழுதுகிறார் என்னென்னு, இவர்களுக்கு வந்து இந்த சிஐடி யூனியன், இந்த யூனியனுக்கெல்லாம் வந்து மக்கள் மேலே அக்கறையே இல்லை. இப்போ இது என்ன அர்த்தம்? அப்போது உங்களுக்கு நிர்வாக செயலற்ற தன்மை அப்படின்னு தான். இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா 1.25 லட்சம் கோடி பேர், 1,75,00,000 பயணிகள் வந்து ரெகுலராக வந்து பயணிக்கிறாங்க. இது இப்போ இருக்கிறது வந்து 21,000 பேருந்து தான். மொத்தம் 8 கோட்டங்கள், 8 கோட்டங்களில் 21,000 பேருந்து. இந்த 21,000 பேருந்து பத்தாதுன்னு நீங்கள் முதல் பட்ஜெட்லேருந்து 2021 இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 8,182 பேருந்துகள் நாங்கள் வாங்குவோம்னு சொல்லியிருக்கோம். முதல்ல வந்த உடனே 21 ஆமாம். 2023 வரைக்கும் 1000 பேருந்து தான் வாங்கினீங்க. இப்போ எவ்வளோ ஆயிருக்குதுன்னா 3,700 பேருந்து சுமாராக வாங்கி 4.5 வருஷம் கழிஞ்ச பிறகு 4.5 வருஷம் கழிச்சு இன்னமும் நீங்கள் 5,000லேருந்து 6,000 பேருந்து வாங்கவே இல்லை. அப்போ எவ்வளோ ஒரு ஷார்ட்டேஜ் வரும்? இப்போ சென்னையில் மட்டுமே நீங்கள் எடுத்திங்கன்னா 6,000லேருந்து 7,000 பேருந்துகள் தேவைப்படுது சாதாரணமாக பயணிகளுக்கு. ஆனால் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் போடுறது வந்து 4,000 பேருந்து தான் அதிகபட்சமாக ஓடுது. 3,000 பேர் ஷார்ட்டேஜ், 3,000 பேருந்து ஷார்ட்டேஜ். இதில் என்ன, இப்போ கூட என்னென்னா மதுரையிலேருந்து திருமங்கலம் ரூட்டில் திருமங்கலம் கிட்ட பெரியார் பேருந்து நிலையம் ஒரு பஸ்ஸு வந்து நிற்கிது. எது? பெண்களுக்குரிய பஸ்ஸு, மகளிருக்குரிய இலவச பேருந்து. படிக்கட்டு உடஞ்சி விழுந்துச்சு. அதில் அந்த நின்ற மாணவர்கள், சின்ன மாணவர்கள், அவங்களுக்கு காயம். இதை நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறோம். எல்லா பகுதியிலையும் இந்த மாதிரி படிக்கட்டை மெயின்டைன் பண்ணல, படிக்கட்டு மட்டும் தனியாக கலந்து உழுது. கன்னியாகுமரியில் பொன்வில்சன் போன முறை நான் பேசிட்டு இருக்கும்போது இந்த பாட்டாங்க, ஆமாம், படிக்கட்டே இல்லை, படிக்கட்டு இல்லாத உடஞ்சி விழுந்தது வேற. படிக்கட்டு இல்லை, உள்ள தண்ணியில் அவ்வளோ வரும், கொடை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க, உள்ள ஃபுல்லாக ஒழுகுறது. சரி, இப்போ மேடம் சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம், சசிகலா அம்மா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் அந்த 21,000 சொன்னீங்கல்ல பொன்வில்சன், அதில் அம்மையார் சொல்கிறாங்க 60% ஒரு விளங்காதுங்க. 60% வந்து சர்வீஸ் பண்ணவே இல்லை. அந்த பேருந்துகள் தான் ஓட்ட ஓடச்சல் பேருந்துகள் தான் ஓடிட்டு இருக்குது. 60% அப்படி தான் போகுது. உயிர்களுக்கும் கேரண்டி இல்லை, கேரண்டி கிடையாது. பின்ன பிரேக் கிரேக்கெல்லாம் இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? ஆமாம், இதே வந்து ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் வந்து அதிமுகவில் 10,000 பேருந்துகள் 6 வருஷத்தில் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அடேப்பா, 10,000 பேருந்து, புது பேருந்து. அவங்க ஒன்றும் நான் முன்னெச்சரிக்கை தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல, அதுக்கு முன்னாடியும் சொல்லல. அப்பப்போ என்ன தேவை உடனே நிறைவேற்றணும். அப்போ 25,000 பணியிடங்கள் காலியாக இருக்குது. நிதி பிரச்சனை இருந்து தானே செஞ்சுது. அப்பவும் இருந்துச்சுல்ல. அதுதான் இப்போது 1.25 லட்சம் ஊழியர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதில் டிரைவர், கண்டக்டர். இப்போ போன தடவையே நீங்கள் என்ன செய்தீங்க? தனியார் பேருந்து வந்து ஒப்பந்த அடிப்படையில் கிலோமீட்டருக்கு 51 ரூபாய்க்கு எடுத்தீங்க. ஆமாம், உண்மையாக அரசாங்கமே யூஸ் பண்ணால் கூட கிலோமீட்டருக்கு 32 ரூபா தான் வரும். அந்த பஸ்ஸு பேர் பயணியாக ஒரு மதுரையிலேருந்து. ஆமாம் ஆமாம், அப்படி போட்டுட்டு இதில் டிரைவர் வந்து தனியார், ஆனால் கண்டக்டர் வந்து அரசு கண்டக்டர் தான் அப்படின்னு நீங்கள் போட்டு. ஆனால் அந்த 59 ரூபா கொடுக்கும்போது நம்ம அரசு ஓட்டினா அவ்வளோ வரலையே, பாதிக்கு கூட வரலையே. ஆமாம், அதுதான் சொல்கிறேன், பாதிக்கு கூட வரலையே, வரல. அப்போ இதில் என்ன கேள்வினா, இவர்கள் அனைவரும் திமுகவின் பினாமிகளா? ஒரு கேள்வி வரும்ல. நிச்சயமாக அந்த சந்தேகம் வரும் இல்லை, அந்த சந்தேகம் வரும் இல்லை. அதே மாதிரி அபராதம் விதிச்சிங்கனாலும் சரி, நீங்கள் அபராதம் விதிச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 பஸ்ஸு பிடிச்சிங்கன்னா லட்சக்கணக்கில் தான் அபராதம் தான். ஒரு பஸ்ஸுக்கே வந்து 1,175 ரூபாய் அபராதம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஹெல்மெட் போடாமல் பைக்கில் 50 கிலோமீட்டருக்கு மேலே போனீங்கன்னா 2,000 ரூபாய் அபராதம். பார்த்தீங்களா? ஹெல்மெட்டுக்கு 1,000 ரூபாய், ஓவர் ஸ்பீடுக்கு 1,000 ரூபாய், 2,000 ரூபா அபராதம். ஆனால் ஒரு ஆம்னி பேருந்தில் அவன் முறை தவறி அதிக டிக்கெட் கட்டணத்துக்கு அதுவும் நம்பர் வந்து மாற்றி எடுத்துகிட்டு போனால் அவனுக்கு சராசரியாக என்ன ஆவரேஜாக போட்டிருக்கீங்க நீங்கள்? 1,700 ரூபாவோ 1,800 ரூபாவோ தான் அபராதமே விதிக்கிறீங்க. அப்போது இந்த மாதிரி நிறைய முறைகேடு நடக்குது. அதற்காகத்தான் வந்து நம்ம சசிகலா அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் முடிவு பண்ணுங்கள். 1 மாதம், அதான் ஆமாம், பாஸ்கர் சார் அதான் சொன்னாங்க. இப்படி ஒரு அறிக்கையை, ஒரு தெளிவான பார்வையை
தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் சொல்லலை அப்படின்றது அவர் நீங்கள் அமர்வுக்கு வருவதற்கு முன்பு தெளிவாகவே சொல்லியிருந்தார். நம்ம ரெண்டாவது பேசுவோம். சார் சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சசிகலா அம்மையாருடைய இதை படித்தேன். ரொம்ப டீட்டெயில்டாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க பாருங்களேன். புள்ளி என்ன புள்ளி விவரம் அவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க. அது எல்லாமே இவர் சார் சொல்லிட்டார். இருந்தாலும் 1-2 கோட் பண்ணுறேன். அதாவது தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் 7000 பஸ் ஓட வேண்டியிருக்கும். ஆனால் இன்றைக்கி 4000 பஸ் தான் ஓடுறது. தமிழ்நாட்டில் 1,75,00,000 பேர் தினம் டெய்லி பஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. தென் அதை தவிர சென்னையிலிருந்து மட்டும் தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை இதில் அவங்களோட இதுக்கு சொந்த ஊருக்கு போகிறவங்க 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் பேர் போகிறாங்க. இவ்வளோ பேரும் போகணும் அப்படின்னால் எவ்வளோ பஸ்ஸு வேணும்? இந்த பஸ்ஸை நீங்கள் ஏற்பாடு பண்ணவில்லை. பொதுவாகவே தமிழ்நாட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, வருஷத்துக்கு 2000 புதிய பஸ் வாங்கணும். இதெல்லாம் ரொம்ப அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து ஜெயலலிதா அம்மையாரோட அந்த அளவுக்கு அந்த நெருக்கமாக இருக்கும்பொழுது எந்த அளவுக்கு அரசியல் முதிர்ச்சி, அந்த அரசியல் முதிர்ச்சியுடைய வெளிப்பாடு தான் நிர்வாகத்தினது. எக்ஸாக்ட்லி அந்த வெளிப்பாடு தான் இந்த புள்ளி விவரங்கள். வெரி குட். வருஷத்துக்கு 2000 புதிய பஸ் வாங்கணும். ஜெயலலிதா பீரியடில், ஜெயலலிதா அம்மையார் பீரியடில் 2011லேருந்து 2016 10,000 பஸ் வாங்கினது எல்லாமே அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. ஆமாம். இதையும் தாண்டி வரும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, பஸ்ஸு இல்லையா, ரயில்வே அவ்வளோ எம்பி வச்சுருக்கீங்க, பார்லிமெண்ட்டில் போய் இந்த சீசனுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல், எவ்வளோ ஸ்பெஷல் ட்ரெயின் விடணும் போய் அரசாங்கத்தை கேளுங்க. இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? மத்திய அரசாங்கம் என்ன பதில் சொன்னாங்க? ஒன்றும் தெரியாது. இது வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை, போன வருடம், அதுக்கு முந்தைய போன வருடம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கொடுத்தாங்க. அவர் பொன்வில்சன் சார் சொல்லும்போது ஒவ்வொரு ஊருக்கும் தேனி, பெரியகுளம், மதுரை, திருச்சி, கோவை, கன்னியாகுமரி வரைக்கும் போடுறாரு. 1700 ரூபா கன்னியாகுமரிக்கு வாங்கியிருக்காங்க, 5000 ரூபா பணத்தை வாங்குறாங்க. ஆம்னி பஸ் ஆப்ரேட்டர்ஸ் அவங்கள கேட்டிங்கன்னு வச்சுங்க, அவங்களோட இது என்ன தெரியுமா சார், ஆல் இண்டியா கான்ட்ராக்ட் அப்படி ஆல் இண்டியா பர்மிட்டில் வாங்கினோம் அப்படின்னா 90,000 ரூபாய் 3 மாதத்துக்கு கட்டினா போகிறோம். அதை தவிர எந்தெந்த ஸ்டேட்டில் நீங்கள் ஓட்டுறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்குரிய டேக்ஸ் கட்டணும், அவ்வளோதான். வேறு எந்த டேக்ஸும் கட்ட வேண்டாம் ஆல் இண்டியா பர்மிட் வண்டியாக இருந்தால். ஆனால் இதையும் தாண்டி இந்த டிரான்ஸ்போர்ட் அஃபீஷியல்ஸ் ஸ்பெஷல் வரி, ஸ்பெஷல் டேக்ஸையும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு சீட்டுக்கு இவ்வளோன்னு போடுறான். 36 பர்த் உள்ள வண்டிக்கு 20,000லேருந்து 1 லட்சம் ரூபாய் மாதம் ஸ்பெஷல் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. எங்கே போய் வாங்க போகிறாங்க? இதையும் தாண்டி நீங்கள் வந்து ரெகுலேட் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுற ரெகுலேஷன் கூட எப்போ பண்ணுறீங்களோ, எந்த வண்டி சரியாக வரலையோ, எந்த வண்டிக்கு ப்ராப்பர் டேக்ஸு, ஸ்பெஷல் டேக்ஸு, அதை நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் பெரிய ரெகுலரிட்டி இதை வந்து சரிப்படுத்தணும். அது அரசுக்கார பொறுப்பு. அரசு தரப்பு இதை பண்ணணும். அரசு தரப்பில் அவங்க சொல்கிறது, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடியே 2024 அப்போ என்ன போட்டிருந்தாங்க, வெளி மாநிலத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, கேரளா, பாண்டிச்சேரி அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்டேட் டேக்ஸு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 30,000லேருந்து 40,000 ரூபாய் கேரளா அண்ட் பாண்டிச்சேரி. நாகாலாந்து அண்ட் நார்தர்ன் ஸ்டேட்டில் 18,000 ரூபாய் வருஷத்துக்கு டேக்ஸ் கட்டணும். தமிழ்நாட்டில் மாதத்துக்கு 54,000 ரூபாய், வருஷத்துக்கு 6,48,000 ரூபாய் ரோட் டேக்ஸ். அதனால என்ன பண்ணுறாங்க, வெளி மாநிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த வண்டியை வச்சு இங்கே ஓட்டுறாங்க. இதனால் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு டேக்ஸ் லாஸ் வருது. லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 28 கோடி அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமான டேக்ஸ் வரி வந்து இழப்பு இருந்துங்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் உடனே அதை அண்டை மாநிலத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாமே இங்கே கொண்டு வந்து பண்ணணும் அப்படின்னாங்க. இதுக்கு ஆப்ரேட்டர்ஸ், ஆம்னி பஸ் ஆப்ரேட்டர்ஸ், அவங்களுடைய ப்ராக்டிக்கல் கன்ஸ்ட்ரைன், அவங்க என்ன சொல்கிறாங்க, வெளியில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம், தமிழ்நாட்டில் பண்ணிக்கலாம், ஆனால் என்ன ப்ராப்ளம்னால் அங்கேருந்து அப்படியே கொண்டு வர முடியாது. அந்த மாநிலத்தில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த என்ஓசி வாங்குறது அவ்வளோ ஈஸியாக இல்லை.
அதனால் அத்தனை இதையும் இங்கே நாங்கள் பண்ண முடியல அப்படி. ஸோ இவங்க எல்லா ப்ராப்ளத்தையும் சொல்கிறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்? அக்டோபர் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பண்ணணும். தேவையில்லைங்க. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி, பொங்கல் பண்டிகை இந்த ப்ராப்ளம் இருக்குது. இது ஆரம்பத்திலேருந்தே பண்ணுங்க. ஒரு மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை. மத்திய அரசாங்கம் சபரிமலை சீசனுக்கு ட்ரெயின் விடுறாங்க, திருப்பதிக்கு விடுறாங்க, பொங்கல் தீபாவளி பண்டிகை இது விடுறாங்க இல்லையா? இதை மத்திய அரசாங்கம் விடும்பொழுது தமிழ்நாடு நீங்கள் போய் கேளுங்க, எங்களுக்கு இவ்வளோ வேணும். இப்போ இருக்கிறது 5 ட்ரெயின் ஓடுறது, 7 ட்ரெயின் திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் போகிற, இன்னும் எத்தனை ட்ரெயின் வேணும் பிளான் பண்ணுறோம். அவங்களுடைய அறிக்கையில், அம்மாவுடைய அந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக சொல்லுங்கள். ஆனால் எம்பிக்கள் என்ன செய்கிறாங்கிற கேள்வியும் நம்ம எக்ஸாக்ட்லி. தற்போது திருநெல்வேலியிலிருந்து சிஐடியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ஜோதி அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஜோதி, நாங்கள் தற்போது இந்த அம்மாவுடைய அந்த அறிக்கை, அரசினுடைய பற்றாக்குறை இதெல்லாம் பேசினோம், நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. தோழர் ஜோதி, போக்குவரத்து துறையினுடைய இந்த நெருக்கடிகளுக்கான காரணம் என்ன? விழா காலங்களில் மக்களுடைய சிரமம், இதையெல்லாம் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது. மக்களோடு பிணைந்து இந்த போக்குவரத்து கழகம் செயல்பட்டு வருது. தீபாவளி பண்டிகை என்பது மக்களுக்கு ஒரு முக்கியமான திருவிழா. அந்த திருவிழா காலங்களில் ஆம்னி பஸ்ஸினுடைய கட்டட கொள்ளை என்பது மிக அதிகமாக இருக்குது. இதை திராவிட முன்னேற்ற கழக அரசு தடுத்து நிறுத்த அவர்களால் இயலவில்லை. இதை முடியும், ஆனால் கண்டுகொள்வதில்லை. இதுக்கு பின்னால் அரசியல் உள்நோக்கத்தோடு இது செயல்படுறாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பஸ்ஸில் போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் சாலையில் செல்லக்கூடிய வாகனங்களை அதிக ஒலி எழுப்புறாங்க அப்படி சொல்லி நேரடியாக களத்தில் இறங்கி ஆய்வு செய்யக்கூடிய போக்குவரத்து அமைச்சர் இந்த ஆம்னி கட்டண கொள்கையை ஏன் இவரால் தடுத்து நிறுத்த முடியவில்லை? அந்த அளவுக்கு களத்துக்கு போகக்கூடியவர். இது திட்டமிட்டு இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் அவர்களுடைய ஆம்னி பேருந்துகள் தான் பெரும்பகுதி இயக்குறாங்க. அதிலிருந்து இவர்கள் லாப நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு இந்த கட்டண கொள்கை இருக்குது. அரசு போக்குவரத்து கழகம் என்பது சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு வெறும் 650 ரூபாய்க்கு எங்களுடைய பேருந்து இயக்கம் செய்யப்படுது. மக்கள் சந்தோஷமாக வந்து பாதுகாப்போடு பயணம் செய்கிறாங்க. ஆனால் அதிகமான பேருந்து இயக்கம் என்பது இல்லை. 22,000 பேருந்துகள் என்பது கடந்த அதிமுக ஆட்சியின் போதே இருந்தது. தற்பொழுது படிப்படியாக குறைத்து இப்பொழுது 18,000 பேருந்தாக குறைக்கப்பட்டிருக்கு. இதில் நகர் பேருந்து என்பது 50 விழுக்காடு. 50 விழுக்காடு தான் புறநகர் பேருந்து. இந்த புறநகர் பேருந்தில் பெரும்பகுதி பேருந்து உள்ளூர் நகரத்துக்குள்ளே ஓடக்கூடிய பேருந்துகள் உண்டு. குறைவான பேருந்துகளை சென்னைக்கு, கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களுக்கு இயக்கி அங்கே மக்கள் கூட்டம் அதிகமாகி ஆம்னி பஸ்ஸுக்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய கொடுமை இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, இன்னைக்கு நகரமயமாக்கல் என்பது நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சென்னையில் நகரமயமாக்கல் அதிகமாக இருக்குது. இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நமக்கு தேவைப்படுது. இந்த நகரமயமாக்கலுக்கு கிட்டத்தட்ட அரசு பல ஆயிரம் கோடிகளை செலவழிக்குது. ஆனால் கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இந்த நகரமயக்கலை தடுக்குவதற்கு அதிகமான பேருந்துகளை இயக்கணும். அப்படி அதிகமான பேருந்துகளை இயக்குவதற்கு அரசு முற்படாமல் பேருந்துகளுடைய எண்ணிக்கையை குறைக்க திட்டமிட்டு இன்னொன்று தனியார் மையத்தை நோக்கி இந்த அரசு சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது எலக்ட்ரிக் பஸ் என்ற பெயரில் 5 பணிமனை சென்னையிலுடைய மையமாக இருக்கக்கூடிய இடத்தினுடைய பணிமனைகளை இன்னைக்கு தனியார் கொடுத்திருக்குது. இந்த பேருந்து, ஒரு பேருந்து 2 கோடி ரூபாய் மதிப்பு என்று சொல்லப்படுகிறது. 2 கோடி ரூபாய் பேருந்தை கவர்மெண்டை வாங்கி, லோனுக்கு வாங்கி தனியார் கையில் கொடுத்து, டிரைவர் நம்முடைய விருந்தினரோட சொன்னாங்க, கண்டக்டர் நம்ம போக்குவரத்து கழகம் கிடையாது, ஓட்டுநரும் நடத்துனரும் ரெண்டுமே தனியார் மூலமாக பணி நியமனம் செய்யப்பட்டு அந்த பேருந்து இயக்கப்படுது. இயக்கப்பட்டு அந்த பேருந்தினுடைய வருவாயில் ஒரு கிலோமீட்டருக்கு 55 ரூபா. இன்னைக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 20 ரூபா 25 ரூபாய்க்கு ஓடுதுன்னு வைங்களேன். அந்த பேருந்துக்கு மீதமுள்ள 30 ரூபாயை நம்முடைய அரசு போக்குவரத்து கழகமே கொடுக்கணும். ஆனால் இந்த கோரிக்கையை தான் தொடர்ந்து நாங்கள் சிஐடியும் மற்றும் எங்களுடைய அனைத்து கூட்டமைப்பு சங்கங்களும் வச்சு வருகிறோம். ஒரு கிலோமீட்டருக்கு 55 ரூபா எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம்.
அரசு போக்குவரத்து கழகத்துக்கு கொடுக்க சொல்கிறோம். ஆனால் தனியார் எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு இன்னைக்கு அரசு கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்து வருகிறது. பேருந்துகள் அனைத்துமே எலக்ட்ரிக் பஸ் பேருந்து அனைத்துமே இன்னைக்கு தனியார் கொடுத்துருக்காங்க. அந்த டெப்போக்கள் மையமான டெப்போ பல லட்சம் கோடி ரூபாய்க்கு போகக்கூடிய மதிப்புள்ள டெப்போக்களை இன்னைக்கு தனியார் கையில் கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் பஸ் என்பது பெரிய அளவுக்கு அதில் பராமரிப்பு பணி என்பது வராது. அப்படி பேருந்துகளை நம்முடைய போக்குவரத்து கழகத்தில் கொடுத்து இயக்கினால் போக்குவரத்து கழகத்தினுடைய அந்த பராமரிப்பு செலவு குறையும். இன்னும் நமக்கு அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புலாம் இன்னும் பெருகும், நல்லா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி விஷயத்தை செய்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 18ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் பணியில் உள்ளவர்களும் ஓய்வில் உள்ளவர்களும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 33 நாட்கள் இன்னைக்கு முடிவு பெற்றிருக்கு. 33 நாட்கள் சாலையிலே படுத்து வெயில் மழை கடுமையான சுகாதார சீர்கேடுகள் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அமைச்சர் இதுவரைக்கும் எங்களை எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கல. கடந்த 1ஆம் தேதி கூப்பிட்டு பேசினவர் 4 நாட்களில் உங்களுக்கு நாங்கள் நிதியமைச்சரை கேட்டு பதில் சொல்கிறோம் சொன்னார். என்னை கோரிக்கை என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது 2021 தேர்தல் வாக்குறுதி என்பது பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு பழைய பென்ஷன் கொண்டு வருகிறோம், ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு 100 நாளில் அவருடைய அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைப்போம் என்று நம்முடைய முதல்வர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. இன்னைக்கு பென்ஷனுக்கு மீண்டும் ஒரு குழு அமைக்கிறாங்க. குழு அமைச்சு அது 9 மாதம் அவகாசம்னு இவங்களே சொல்றாங்க. அந்த குழு கேட்கவில்லை. கடந்த அதிமுக ஆட்சியிலே ஒரு குழு அமைத்து அந்த குழு பழைய பென்ஷனுக்கான பரிந்துரை செய்திருக்கிறது. இவர்கள் கொடுக்க வேண்டும் என்று இவர்களுக்கு மனசு இல்லை. மனசு இருந்திருந்தால் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு இந்த நேரத்தில் அமல்படுத்தியிருக்கலாம். நாங்கள் தேர்தல் வாக்குறுதி திமுகவுடைய அந்த 152வது வரிசையில் அந்த இருக்கு. முதலமைச்சர் சொன்னார் 2021 தேர்தலில் இந்த தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் சொன்னார். அதுல உள்ள அந்த வாக்குறுதி பழைய பென்ஷன் திட்டம், ஓய்வு பெற்றோர் தொழிலாளி, இன்னும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இதெல்லாம் நான் பழைய பென்ஷன் கொண்டு வருவேன் சொன்னார். இது வரைக்கும் பேச மாட்டாங்க. நாங்க ஒரு அறவழி போராட்டமாக 33 நாட்களாக சாலையிலே படுத்து கிடக்கிறோம். இந்த அரசு அமைவதற்காக நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் அவங்க முயற்சி எடுத்தவங்க. இன்னைக்கு இந்த அரசு எங்களை வஞ்சிக்கிறது. நாங்கள் இன்னைக்கு ஓய்வு பெற்றவங்க 70 வயசு 80 வயசு முதிர்ந்தவங்கலாம் இன்னைக்கு சாலையில படுத்து கிடக்காங்க. இந்த அரசு போக்குவரத்து அமைச்சர் கண்டுகொள்ளாத மனநிலை இருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டில் போய் முதலீடுக்காலம் போறாங்க, போய் வரவேற்கிறோம். அதனுடைய சாராம்சம் என்ன? உள்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக போக்குவரத்து கழகம் தொழிலாளர்களுடைய உழைப்பு இன்னைக்கு அதிகமா இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்வி, மருத்துவம், சுகாதாரத்தை மிக எளிதாக கிடைப்பதற்கு போக்குவரத்து பேருந்து இயக்கம் தான் இருக்கு. இன்னைக்கு மகளிர் விடியல் பேருந்து இயக்கத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா பல கிராமங்களுக்கு போக வேண்டிய பேருந்தை நிறுத்திவிட்டு, அதாவது 3 ஊருக்கு போக வேண்டிய பேருந்துகளை 3 பேருந்துகளை சுருக்கி ஒரு பேருந்து வச்சு இயக்குறாங்க. இதனால் பேருந்து எண்ணிக்கை குறையுது. மக்கள் இந்த இலவச திட்டம் மூலமாக பயன்படக்கூடிய மக்கள் முகம் சொலிக்கக்கூடிய வகையில, எரிச்சல் அடையக்கூடிய வகையில இன்னைக்கு மகளிர் விடியல் பேருந்து இயக்கம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்குது. இதை முதல்வர் அவர்கள் அதிகமான பேருந்துகள் இயக்கணும். இன்னைக்கு மக்களுடைய பாப்புலேஷன் அதிகமாயிட்டு, மக்கள் தொகை அதிகமாயிட்டு, கிராமத்துக்கும் நகரத்துக்கும் பயணம் என்பது அதிகமா இருக்குது. நன்றி ஜோதி. பேசுவோம். நீங்க நிறைய பேசிருக்கீங்க, அதை நம்ம எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நம்ம பேசுவோம் தோழர் ஜோதி. சார், இப்போ இதையே நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னதுல இல்லை, இப்போ ஐயா சொன்னது பார்த்தீங்கன்னா திமுகவோட தேர்தல் அறிக்கையில் திரு ஜோதி அவர்கள் சொன்னது 26வது பாயிண்ட். அவங்க 128 பக்க தேர்தல் அறிக்கையில் நம்பர் 26 தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் உள்பட தமிழ்நாட்டின் நிதியில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் 83 3 லட்சம் பணியாளர்களை கொண்டு இயங்குகிறது. 3 லட்சம் கோடி அளவில் பற்றாக்குறை உள்ளது. அதில் 1.25 லட்சம் பணியாளர்கள் தொழிலாளர்கள் போக்குவரத்து துறையில் இருக்கிறாங்க. இதற்கு என்ன சொல்லியிருக்காருன்னா திரு ஸ்டாலின் அவர்கள், எனக்கு ஓட்டி போட்டிங்கன்னா நான் ஜெயிச்சு முதலமைச்சராக உக்காந்தனா உடனடியாக உயர்நிலை வல்லுநர் குழு, ஹை லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைத்து இந்த குழுவின் அறிவுரைகள் 3 மாதங்களுக்கு பெறப்பட்டு அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தமிழக பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்துடனும் சிறப்பாகவும் செயல்பட உறுதிப்படுத்தப்படும். இதை விட ஒரு மோசமான வாக்குறுதி உண்டா? 26வது வாக்குறுதியிலே 505 வாக்குறுதியில் 26வது வாக்குறுதியே இது. 5 வருஷம் ஆச்சு. ஆனால் 90% நிறைவேற்றிட்டேன், 95% நிறைவேற்றிட்டேன்.
இப்படியே பொய்யும் புரட்டுமா சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகுது? அதே மாதிரி தான் நம்ம ஜோதி அவர் சொன்ன மாதிரி 152வது வாக்குறுதி 152 என்ன சொல்கிறாங்கன்னா 1998 அறிமுகப்படுத்திட்ட போக்குவரத்து ஓய்வூதியம் பென்ஷன் அவங்களுக்கு 2003 நிறுத்தப்பட்டு விட்டது. எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்போம். திமுக மறுபடி வாக்குறுதி தான் 26வது வாக்குறுதி 152வது வாக்குறுதி. எப்படி தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்து ஏமாத்துறாங்களோ வாக்குறுதி, அதே மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறாங்க. இதை விட ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, எல்லாரும் மறந்த ஒரு அம்சம், நம்ம பிரதமர் மோடி அவர்கள் மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குது. அது வெளியே பெரிய அளவில் ஊடகங்களில் பேசப்படல. என்ன மாதிரி திட்டம்? PM எலக்ட்ரிக் டிரைவ், பிரைம் மினிஸ்டர் மின்சார டிரைவ்ன்ற திட்டத்தின் கீழே 57,613 கோடி ஒதுக்கீடு பண்ணி 10,000 எலக்ட்ரிக் பஸ்கள் 10,000 எலக்ட்ரிக் பஸ்ஸு 163 நகரங்களுக்கு மத்திய அரசு கொடுக்குது இலவசமாக. மத்திய அரசு அவங்க தொகுப்பு நிதியிலேருந்து கொடுக்குறாங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது 11 நகரங்கள். அதில் மதுரை, திருச்சி, ஈரோடு, சேலம், திருப்பூர், அம்பத்தூர், ஆவடி, தூத்துக்குடி, நெல்லை, வேலூர், இந்த மொத்த மாவட்டத்துங்களுக்கும் இப்போ போன செப்டம்பர் நீங்கள் சொல்கிறது ஒவ்வொரு மாநகராட்சியாக இருக்குது. ஆமாம், இது எல்லாத்துக்கும் 900 பஸ்ஸு 900 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஏன் வாங்கல? மத்திய அரசு கொடுத்துச்சு. ஏன் வாங்கலை? இதை என்ன செய்தார்னா, நம்ம மின்சாரத்துறை அமைச்சர், நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் வேண்டான்னு நம்ம அரசாங்கம் மறுத்துச்சு. காசை கொடுங்கன்னு கேட்டாங்க. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது காரணம் சொல்கிறாங்க. ஐயா சிவசங்கர் சொல்கிறாரு, மத்திய அரசு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தினால் நிதி சரியாக வராது, பெயர்கள் மட்டும் அவருடையதாக இருக்கும், அதனால நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம். சூப்பர். இதில் நீங்கள் அதாவது கண்டக்டரோ டிரைவரோ அது நீங்கள் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். இதில் வரக்கூடிய டிக்கெட்னால் வரக்கூடிய வருமானங்கள் நீங்கள் மாநில அரசு எடுத்துக்கலாம். இதற்கு மேலே சார்ஜிங் பாயிண்ட்டு மாநில அரசு வைக்கணும். அதுக்கும் 437 கோடி அலாட் பண்ணி மானியம் கொடுக்குறாங்க மத்திய அரசு. இதை நம்ம வாங்கிக்கினா என்ன? அவங்க பேர் இருந்தா நம்மள ஆட்சி செய்கிறவங்க தானே, அந்த பேர் இருந்தால் என்ன? முக்கியமான விஷயம் வரேன், ரெண்டாவது உங்கள்கிட்ட வரேன் சார். சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, இவர் அவர் சொன்னது ஒரு ஷாக்கான விஷயம். கண்டிப்பாக மக்கள் போக்குவரத்துக்காக ஒரு அரசு கொடுக்குது, யார் பேர் இருந்தானா பயனடைகிறது நம்முடைய தமிழ் மக்கள் தானே. அண்ட் அதில் இவர் சொன்ன ஒரு பாயிண்ட் அதாவது இவங்க மத்திய அரசு கொடுக்குற பஸ்ஸை எடுத்துக்கொண்டால் அந்த நிதி சரியாக வராது அப்படின்னார். பஸ்ஸு தான் கொடுக்குறாங்க, வேற என்ன நிதி வரணும்னு புரியல. அதான் அந்த சார்ஜிங்க்கு 437 அந்த காசு, அந்த அலாட்மெண்ட், சார்ஜிங் 437 கோடி, அதுக்காக 900 பஸ் வேண்டாம் சொல்லலாம். அந்த 437 கோடியை மத்திய அரசாங்கமே கொடுக்காவிட்டாலும் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க முடியாதா? 437 கோடி தான் ஈஸியாக கொடுக்கலாம். பஸ் எவ்வளோ? 1000 பஸ்ஸில். ஸோ நமக்கு எல்லாமே என்ன, நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேச போகிறேன் சார். எல்லா புள்ளிவரமும் கொடுத்தாச்சு, எல்லா புள்ளிவரும் இதையும் தாண்டி சசிகலா அம்மையார் அவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. புள்ளிவரமே வேண்டாம், தேவையில்லை. என்ன தெரியுது, அரசாங்கம் நீங்கள் 650 ரூபாய் 550 ரூபாய் 700 ரூபாய்க்கு திருச்சிராப்பள்ளி, நெல்லை, மதுரைன்னு ஓட்ட முடியறது. ஏன் ஆம்னி பஸ் ஓட்ட முடியவில்லை? எதனால முடியல? அவங்க இந்த சொன்னார தோழர் ஜோதி அதை ஆராயுங்க. ஸோ உங்கள் சைடில் டேக்ஸ் அந்த அளவுக்கு அதிகமாக போகிறதுனால், நான் முன்னாடியே டேக்ஸை பற்றி அந்த மாதிரி போகிறது அப்படின்னா தமிழ்நாட்டில் மாதத்துக்கு 54,000 ரூபாய் டேக்ஸு. ரவிசங்கர் சார், ஆண்டுக்கு 18,000 நாகாவில், இங்கே 3 மாதத்திற்கு 59,000 ரூபா 54,000 ரூபா போட்டு நான் படித்த வரைக்கும் 54,000 ரூபாய் மாதத்துக்கு, வருஷத்துக்கு 6,48,000 ரூபாய் வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாங்க. அப்பனா மாதத்துக்கு 60,000 வருது. அப்போ இவ்வளோ டேக்ஸை கொடுத்தாங்கன்னால் அவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க? பஸ் 550 ரூபாய் 600 ரூபாய்க்கு ஆப்ரேட் பண்ண முடியாது. ஒரு கேள்வி, நீங்க சுருக்கமா முடிங்க. என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஆமா, ஆம்னி பஸ் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்காக இவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க? அதில் போனால் டிக்கெட் 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் 4,000 ரூபாய். ஆனால் இது அரசாங்க பஸ்ஸில் போனால் 550. கவர்மெண்ட் திங்க் பண்ணுங்க. ஏன்னா ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்டுற வரி அது அந்த அளவுக்கு இருக்குது. அவங்க பணத்தை ஓட்டி எடுக்கணும் அப்படின்னால், அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் மார்ஜின் வரணும்னால்
அதுக்கு இவ்வளவுதான் பண்ண வேண்டும். சோ மெயின்டெனன்ஸ் இருக்கு, இது இருந்தால் எக்ஸாக்ட்லி மெயின்டெனன்ஸ் இருக்கு, அவங்க சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு இருந்தால் தான் பிரேக் ஈவன் பண்ண முடியும் கண்டிப்பா அப்படின்னு வருது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, 5 வல்லுநர்களை கூட்டி அதில் ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்கினவர், இன்னொருத்தர் ரங்கராஜன், சாரி அவங்க அது நம்ம ரெண்டாவது பேசுறோம் ஒரு தலைப்புல, எங்க இருக்காங்கன்னே தெரியல. நான் தோழர்கிட்ட பேசிட்டு வந்துறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இதை தாங்க ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. இது இப்படியே கண்டினியூ பண்ணின்னு வச்சுங்க, இன்னும் 5 வருஷம் கழிச்சு நான் மதுரை போறதுக்கு 7,000 ரூபாய் கூட ஆகலாம். ஃப்ளைட்டோட கூட போயிடும். ஃப்ளைட்டோட கூட இதெல்லாம் தான் ப்ராப்ளம். இதை எப்படி நீங்க சார்ட் அவுட் பண்ண போறீங்க? தோழர் ஜோதி, உங்களோட நிறைவு கருத்தை சுருக்கமா வைங்க ஜோதி, நேரம் கருதி. அரசுக்கு சொல்றது நிறைவா சொல்லுங்க. நீங்க உங்களோட நிறைவு கருத்தை சொல்லுங்க. சொல்ல வேண்டியது வந்து புதிய பேருந்துகள் நிறைய வாங்கணும். சரி, அரசுக்கு வந்து சொல்ல வேண்டியது வந்து புதிய பேருந்துகள் வாங்கணும். பழைய பேருந்துகளை பிரித்து பழைய சேஸ்ல தான் புது வண்டி கட்டுறாங்க. அதனால பிரேக் பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக இருக்குது. இதனால் சாலையில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு பாதுகாப்பு கிடையாது. அதனால புதிய சேஸ் வாங்கி புதிய வண்டிக்கு பாடி கட்டணும், ஒன்று செய்யணும். அது மாதிரி பயிற்சி இல்லாத சீலார் ஓட்டுநர்களை வைத்துக்கொண்டு இன்னைக்கு பேருந்து இயக்குறாங்க. அதை தாண்டி இப்போ தனியார்ல இருந்து கான்ட்ராக்ட் மூலமாக ஓட்டுநர் நடத்துனர்களை பணி நியமனம் செய்வதற்கு மிக வேகமாக வேலை செய்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவங்க திமுக பிரமுகர் மாதிரி எங்களுக்கு தகவல் வருது. அது முறைப்படி பயிற்சி பெற்ற ஓட்டுநர்களை இன்டர்வியூ வச்சு நிரந்தர பணிக்கான தேர்வு செய்து அவர்களை இயக்கணும். அப்படின்னா தான் பொதுமக்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம், பாதுகாப்பான பயணத்தை தொடர முடியும். அது மாதிரி ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய பணப்பலன்கள், அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு கிடையாது, அந்த மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும். அரசு மருத்துவமனையோடு அவங்களுக்கு கட்டணம் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய டிஏ இதர பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும். இந்த போராடக்கூடிய சிஐடி தொழிற்சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்துக்கு தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் இந்த போராட்டம் தீபாவளி வரைக்கும் சென்றால் அது அரசுக்கும் மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும். எங்களுக்கு வேறு வழி இல்லை. அடுத்த கட்டமான ஒரு பெரிய போராட்டத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். நன்றி 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 ஜோதி சார். நீங்க சொல்லுங்க. ஆரம்பிச்சும் போது நிறைய பேசுனீங்க, சுருக்கமா எனக்கு ஒரு சில விஷயம் சொல்லி முக்கியமான ரத்ன பாயிண்ட். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்க சில இந்த செய்தி பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி இத்தனை நாட்களாக இதுவரையில் ஒரு இடத்துக்கு கூட எந்த ஊருக்குமே இது வரைக்கும் ஆம்னி பஸ்ல போனதே இல்லை. சரி, நீங்களா? ஆமாம், இது வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துவேன் எல்லா இடத்துக்கும் பொது போக்குவரத்து. ஆமாம், இதுவரையில் அரசு பேருந்து தவிர்த்து இது வரைக்கும் ஒரு ஆம்னி பஸ்ஸோட இறந்துடும். இது வரைக்கும் இத்தனை நாட்களில் அரசு பேருந்து தான். என்னென்ன இந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, அரசு பேருந்து பொறுத்தவரையில் 3 முக்கியமான அம்சங்கள் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. 1 கட்டண குறைவு, 2வது பாதுகாப்பு, 3வது மாற்று ஏற்பாடு. நான் பல முறை போயிருக்கேன், வழியில் எங்கேயாவது சிக்கல் ஆகிடுச்சு, பேருந்து போகலன்னா உடனே அடுத்த பேருந்துக்கு அவங்க காத்திருக்கலாம். அடுத்து வேறு பணிமனையிலேருந்து ஏதோ ஒரு பேருந்து ஏற்பாடு செய்வர்கள் வருவார்கள். ஆனால் இது தனியார் பேருந்துகளே சாத்தியமில்லை. நீங்கள் குடும்பத்தோடு போகிறீங்க, குழந்தைங்களை வச்சுட்டு எல்லாரையும் வச்சுட்டு பெரியவங்களை வச்சுட்டு போகிறீங்க. அதெல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும், நமக்கு அந்த மாதிரி எண்ணமெல்லாம் இல்லை, நல்லதாகவே நடக்கட்டும். ஆனால் ஏதேனும் ஒரு சிக்கல் வருகிறது என்று சொன்னால் அப்போது உடனடியாக மாற்று ஏற்பாட்டுக்கு அரசு போக்குவரத்தில் தான் சாத்தியம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அது ஒன்று. சரி, இரண்டாவது அரசு சாத்தியம். இப்போ அரசு என்ன செய்யணும்? அதுதான் சொல்றேன், மீண்டும் சொல்கிறேன். அரசு பேருந்துகள் எண்ணிக்கை நீங்க ஆரம்பத்துல பேசும்போது 1 மாசத்துக்கு முன்னே அம்மா சொல்லிட்டாங்க. இப்ப இருக்கிற 1 மாசம் ஐயா பொன்வில்சனும் ரவிசங்கர் எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்போ உடனடியா என்ன செய்யும்? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க சொல்றது 3 லட்சம் தான் 6 லட்சம் பேர் வெளியூர் போவாங்கப்பீங்க. 3 லட்சம்னு குறைந்த அளவு வைத்துக் கொண்டால் கூட ஒரு பஸ்ஸுக்கு 60 பேர்னு கூட 5000 பேருந்துகள் தேவைப்படுகிறது. சிறப்பு காலங்களில் 5000 பேருந்துகள் இயங்குகின்றனவா? பல கோடி போகும். 5000 பேருந்துகள் இயங்குகின்றனவா? பார்த்தீங்கன்னா இல்லை. 2000 3,000 வரையில் இருந்தாலே மிகவும் அதிகம். ஏன்னா நம்ம பார்க்குறோம், இந்த இதில் பார்க்குற நாளிதழ்களை பார்க்கிறோம். கூடுதலாக 200 சிறப்பு பேருந்துகள் வைக்கப்பட்டன, 300 சிறப்பு பேருந்துகள்ன்றாங்க. நமக்கு தேவையானது 5000. சரிங்களா? அதனால் நான் கேட்பதெல்லாம் இதுதான், தயவு செய்து இப்போதே திட்டமிடுங்கள். இயன்ற அளவில் மிக அதிக எண்ணிக்கையிலே அரசு பேருந்துகள் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அது மாதிரியான ஒரு பாதுகாப்பான நிறைவான பயணம் எதுவுமே தர முடியாது. இப்போ பொன்வில்சன் சார், ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, எனக்கு ஒரு டவுட் இருக்கிற 2 நிமிஷம் தான் இருக்குது. இதில் அரசு இல்லை, ஆளும் அரசினுடைய பெரும் முதலாளிகள் சம்மந்தப்பட்டதாக இருக்குமோ? ஏராளமான பினாமிகள் வண்டி ஓடுமோ? ஒரு சந்தை இப்போ ஒரு வண்டிக்கு 59 ரூபா கிலோமீட்டர் கொடுத்து ஓட்டுறாங்க. அதோடைய முதலாளி யாரு தெரியாது எங்களுக்கு. இப்போ அதனால தான் எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வருதுன்னா, இது கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயமாக்கப்படுமோ
அப்படின்ற எண்ணம் வருது. ஏன்னா போன ஆட்சி அதிமுக ஆட்சி இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மா ஆட்சி இருக்கும்போது திரு டிஆர் பாலு அவர்கள், பொன்முடி அவர்கள் தலைமையில் எதிர்க்கட்சி வரிசையில் ஒரு குழு அமைச்சு அந்த குழு என்ன வேண்டுகோள் விடுத்தாங்கன்னா, அதாவது வரவுக்கும் செலவுக்குமான இடைவெளியை, அந்த ரூபாயை போக்குவரத்து கழகத்திற்கு, அது வந்து நம்ம இது பொதுத்துறை நிறுவனம் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து கழகத்திற்கு அரசாங்கம் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு தீர்மானம் போட்டு இவங்க வேண்டுகோள் விடுத்தாங்க. இன்னைக்கு அதை இவங்க செய்யலாம்ல, அது ஏன் செய்யல? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 25,000 பணியிடங்கள் காலியாக இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் போக்குவரத்து துறையில் நிரப்பப்படவில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10,532 ரூட் தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கிற ரூட். இந்த 10,532 ரூட்டுக்கும் வெறும் 20,970 பேருந்து. அப்போ ஒரு ரூட் சராசரியா 2 பேருந்து கணக்கு தான். எப்படி வரும்? இது எப்படி பத்தம்? அப்போ நீங்க பேருந்துகளின் எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கணுமா இல்லையா? அதை செய்யல. இன்னொரு பக்கம் ட்ரிப்ல ஊழல் நடக்கிறது, அதே மாதிரி ஸ்பேர்ஸ் வாங்குறதுல ஊழல் நடக்குது. இதற்கு பிறகு இந்த அரசு பஸ்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வழியிலலாம் நிற்குது, மஃப்சல் பஸ் போகிற பஸ், சாப்பாடு ஹோட்டல் எங்கே நிற்கிறாங்க, அதே மாதிரி கழிவறை ஸ்டாப்பிங் எங்கே இருக்குது, எந்த அளவுக்கு ஆட்களை நிற்கிற ஆட்களை வேற ஏற்றுறாங்க, இதெல்லாம் இருக்குது. பிரேக் டவுன் என்றால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன செய்திருக்காங்க? அதே மாதிரி ஒரு விபத்து என்றால் இன்சூரன்ஸ் நீங்கள் எல்லாம் தனியார் மயமாக்கணும், பேருந்து தனியார் மயமாக்கணும், டிரைவர் தனியார், இப்படி வச்சிங்கன்னா இன்சூரன்ஸ் நாளைக்கு எந்த அளவுக்கு கிளைம் இருக்கும்? இதெல்லாம் பெரிய கேள்விக்குது. அப்போ என்னன்னா, இந்த பொதுத்துறை நிறுவனங்களை கட்டி பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. ஏனென்றால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது இருக்கணும், மிக முக்கியமான. ஆமா, தரைவழி போக்குவரத்து ரொம்ப முக்கியமானது, அதை எடுத்துக்கணும். சார் சொல்லுங்க சார். அவர் ரொம்ப வேல்யூபிளான கருத்து. கண்டிப்பா சார் சொல்லுங்க. இது வேணும், அது வேணும், இவ்வளவு பஸ் வேணும், இவ்வளவு பஸ் ஆட் பண்ணணும், இவ்வளவு பேர் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணணும், எல்லாருக்கும் தெரியும். சரி, பணம் இல்லை அரசு, பணம் இல்லை. சரி, பணம் இருந்தது அப்படின்னா இன்னிலிருந்து, ஏன்னா எவ்ரி இயர் தீபாவளி, பொங்கல் ஃபெஸ்டிவல் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அரசாங்கம் பஸ்ஸை வாங்கியிருக்கலாம், பணம் இல்லை. ஏற்கனவே நம்ம பேச்சின மாதிரி 1000 இதில் பேச. ஒரே ஒரு கேள்வி, நேரம் கருதி. பணம் இல்லை தானே? ஒருவர் இலவசமா ஒரு 1000 பஸ் தராருல, அதையும் வாங்கல. அதுக்கு இவங்க சரியான காரணம் சொல்லவில்லை. பணம் இல்ல, என்கிட்ட இல்ல, கொடுக்கற வாங்க வேண்டியதானே? கொடுக்கறத வாங்கி இருக்கணும். 50 கோடிக்கு கார் ரேஸ். அதுக்கு தான், அதுக்கு என்ன சொன்னேன், சார்ஜிங் பாயிண்ட். சார்ஜிங் பாயிண்ட் 437 கோடி. அதை தமிழக அரசாங்கம், அதுக்கு எங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. 450 கோடி இருக்காதா? அதனால அந்த 900 பஸ் வந்து உங்களுக்கு ஆக போறது இல்லை. இருந்தாலும் அந்த 900 பஸ்ஸை வாங்கி இருக்கலாம். அது ஏன் வாங்கல அப்படின்னு இவங்க கொடுக்கிற ரீசன் அவளை ஒத்துக்கொள்ளுமா, அக்செப்டபிள் ரீசன் கிடையாது. ரொம்ப நேரம் கருதி நம்ம சுருக்கமாக பேசணும். இன்னைக்கு அம்மையாருடைய, சசிகலா அம்மாவுடைய அந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கொடுத்த நிறைய விஷயம், நம்முடைய ஆரம்பத்தில் பேசும்போது அறிவுசார் தளத்திலிருந்து ஒரு காந்திய சிந்தனைவாதியாக மரியாதைக்குரிய பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி நிறைய பார்வை வைத்தார். எங்களுக்கு சற்று தாமதமாக வைத்தாலும் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு துல்லியமான பார்வையோடு இதுவரை யாரும் வைக்கலைன்னார். அவர் கொஞ்சம் அதிகமாகவே பேச மாட்டார், ஆனால் பேசினாலும் கவனமாக பேசக்கூடியவர் இல்லையா? அது சமரம் நம்முடைய தோழர் பொன்வில்சன் அவர்கள், சிஐடியினுடைய தோழர் ஜோதி அவர்கள், நீங்கள்லாம் சொன்னீங்க அரசிட்ட பணம் இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி ஒரு வேதனையான விஷயம் ஆம்னி பஸ்ஸில் இப்படியெல்லாம் நாம் வாங்குகிறோமே, இதனுடைய கடைசி நிலை பாதிப்பு மக்களுக்கு தானே. கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கு தானே வாக்களித்தார்கள். கண்டிப்பாக இது ஒரு மாபெரும் துரோகம் தானே. இவ்வளவு டேக்ஸை வாங்குறீங்களா ஓமினி பஸ்ஸில், அவங்க யார்கிட்ட வாங்க போகிறாங்க? உங்களுக்கு வாக்களித்த மக்கள் தானே. கண்டிப்பாக இதைத்தான் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட மரியாதைக்குரிய பொன்வில்சன் ஐயா அவர்கள், திரு ஜோதி, திரு ரவிசங்கர், பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.